சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேம். மேம் எந்த ஊர்லேருந்து வரேன்னு தெரிஞ்சுக்கலாமா? மதுரை கிருஷ்ணாபுரத்துலேருந்து வரேன். நாங்கள் மதுரை கோச்சடை நடராஜ நகர். நான் ஐயப்பன் ஓகே சார். சொந்த ஊர் அப்படின்றது சார்? மதுரை தான். மதுரைன்னு சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் கோயில். சித்திரத்துறா அழகு ஆக்கல இருக்கு. மதுரைன்னு சொன்னாலே மதுரையை ரொம்ப பிடிக்காத எதுவும் சார் இப்போ மதுரைன்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர பிடிச்ச விஷயம் என்ன சார்? எனக்கு மதுரைன்னா மீனாட்சியோட பார்க்கணும், மல்லிகைப்பூ ஆஃபீஸ்ரி, அப்புறம் ஜிகர்தண்டா, அதெல்லாம் வந்து கட்டாயமாக இவக்கம் தான் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மதுரையை வந்து நெக்ஸ்ட் லெவலில் வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் சார்? அதோட உங்களோட சின்ன கமெண்ட்ஸ். முதல்ல மதுரையை சொன்னாலே ரொம்ப டிராஃபிக் ஏரியா. ஐடி கம்பெனி இல்லாமலேயே ரொம்ப டிராஃபிக் ஆனது. அது நல்லா மெட்ராஸ் பாம்பே மாதிரி நல்லா போக்குவரத்து நல்லா இருக்கும். எலக்ட்ரிக் ட்ரெயின் நல்லா இருக்கும் கொண்டு வராங்க. சிங்கான சென்னை மாதிரி இங்கேயும் கொண்டு வராங்க. நிறைய டிராஃபிக் தான் நிறைய ஜாஸ்தி. இப்போ அதுவும் இல்லாமல் நிறைய தேவையில்லாத இடங்கள்ல நிறைய பள்ளம்லாம் நிறைய தூக்கி போட்டு உண்மையிலே நிறைய இன்ஃபெக்ஷன் ஆனதான் நிறைய நுரையீரல் பிரச்சனைலாம் நிறைய வந்துருச்சு. ரோடுல ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இதாக தான் இருக்கு. டிராஃபிக் சரி, உங்களுக்கு சூப்பர் பவர் கொடுக்குறேன். நீங்க என்ன சேஞ்ச் பண்ணுவீங்க? வாகனத்தை வந்து கார் வீட்டுக்கு ஒரு வாகனம் பழைய காலத்து மாதிரி சைக்கிள் அந்த மாதிரி இருக்கணும். பொல்யூஷன் நிறைய இருக்கு. நம்ம ஏரியா வந்து குப்பை அங்கங்கே போகிறாங்க. டிசிப்ளின் நிச்சயமா ரோட ஏற்படலாம். தண்ணி எல்லாம் ரொம்ப மோசமாயிருக்கு சில இடங்கள்ல. அது நல்லா எல்லாமே டெவலப் பண்ணிடலாம். ஐடி பார்க் பண்ணுவாங்க. ஐடி பார்க் வந்து சென்னை அளவுக்கும் இல்லை பெங்களூர் பெருசாக அது கண்டிப்பாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அதே மாதிரி சென்னையில் சுற்றி இப்போ மக்கள் விரும்பி போகிறாங்க, தொழில் வளர்த்துக்கு போகிறாங்க, அதே மாதிரி மதுரைக்கு வருவாங்க. நம்ம மதுரையை மேலும் மெருக்கேற்ற மணிமகுடமாய் மாமதுரை லவ்க்கு ஸ்டால் போட்டுருக்கா ஸ்டால் வந்து மற்றபடி ப்ரோக்ராம் நம்ம பண்ணாத அட்டெண்ட் பண்ணது பண்ணா நமக்கு ஒரு ஐடியா வரும். சரி, இந்த டிப்பும் தப்பு நடக்குது கண்டிப்பா வந்து பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். கரெக்டாக நடந்துட்டு அது நிச்சயமாக வெளியே கேட்கிறேன். நம்ம சினிமால ஒரு மதுரை வச்சு ஒரு பாட்டிலான ஒரு டைலாக் பண்ணலாம். மதுரை சொல்லுங்க சொல்லுங்க ஒரு நையாண்டி பாட்டு பாடு. நாங்க மதுரைக்காரன் இல்லை. கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நம்ம மதுரையில ஆசியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அங்க என்ன இருக்குன்னு நம்ம சென்னை தங்கம் மூடிக்கிட்டு சொல்லலாம் சென்னை சில்க்ஸ் இருக்கு அப்படின்னு. இது ஏன் அப்படின்னா அதுக்கு இதுக்கான ஸ்டோரி வந்து நான் நிறைய சொல்லுவேன். நான் என்னோட குழந்தைக்கு வந்து நான் சென்னை சில்க்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் பர்த்டேனாலும் ஃபர்ஸ்ட் பர்த்டேல ஒரு 3 months இருக்கும்போது வெளியில வந்தப்போ அவங்களுக்கு இங்கே தான் ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் இவங்க இங்கே தான் காலை வச்சாங்கன்னே சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இங்கே தான் ட்ரெஸ் இப்பயுமே சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் நிறைய ட்ரெஸ் எடுத்தேன். இப்போ வரைக்கும் கூட சென்னை சில்க்ஸ்ல மட்டும் தான் அவங்களுக்கு பர்த்டே ஏதாவது ஒரு விசேஷம் இன்னைக்கு கூட ஆகஸ்ட் 15 அவங்களுக்கு ட்ரெஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இங்கே தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதனால ஏதாவது சென்னை சில்க் இருக்கு. சென்னை சில்க் தான். அன்னைக்கு மக்கள் வந்து திருவிழாவா வர்றாங்க. இப்போ இங்கே வாகனத்துக்கு திருவிழாவா வர்றாங்க. திருவிழாங்கிறது வந்து வாரம் முன்னாடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய பண்ணியிருக்கோம். ஓகேங்க, ரெகுலராக இதே மாதிரி எப்பயும் ரொம்ப தேங்க்ஸ். வாழ்க்கை தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேம்.